எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15, 15, 16 வசனங்கள். Book of Ephesians chapter 2 verse 14, 15 and 16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த முதல் சுத்திகரிப்புல பகையை பற்றி நம்ம படிக்கலாம். In this first sanctification meeting, let us study about the hatred or enmity. பகை. Enmity. இந்த பகையை ஒரு நடுச்சுவர் என்று பவுல் பேசுகிறார். And Saint Paul has spoke about this enmity as the wall or middle wall. பகையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்தார். And he had broken down the middle wall of partition. இந்த பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார். And Jesus crucified or killed this enmity on the cross. அப்போ பகைக்கு உயிர் இருக்குது. There is life for this enmity. அதனால தான் அதை என்ன செஞ்சாரு, அந்த உயிரை எடுத்தாரு, பகையை சிலுவையில் கொன்று. And so he abolished that enmity on the cross. முதல்ல அது ஒரு சுவர்னு சொல்றாரு, அதை உடைச்சிட்டாரு. First he mentions that enmity as a wall and then he broken down. ஆனா இந்த பகை ஒரு ஜீவன் உள்ளது. And this hatred has life. அப்படிதானே? உண்மைதானே? உண்மைதானே? ஞானசானம் எடுத்துட்டீங்க, அபிஷேகம் பெற்றுட்டீங்க, ஆனாலும் இந்த பகை ஒரு உயிரோட எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் 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 யாரை பற்றியாவது கொஞ்சம் இருக்கு. You had taken water baptism, you were anointed, but still you have hatred towards some people. ஆனால் வெளியே சொல்லுவோம், நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், அதெல்லாம் அழகாக உங்களை மாதிரி யாருமே பேச முடியாது. But outwardly we speak and we do not have hatred towards others and we are right and we are in peace. காரணம் என்ன? What was the reason? பகைக்கு உயிர் இருக்கிறதுனால தான். நீ அதை சரியா கொல்லலைன்னா அது அவனுக்குள்ள உயிரோட எப்பமாவது வந்துகிட்டே இருக்கும். Enmity has life and you did not abolish it properly or kill it properly and sometimes it will sprout out. எப்படி ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு ஊழியக்காரனுக்குள்ள ஞானஸ்தானத்துல பாவம் மரிக்கவில்லையோ அதுபோல பகையும் மரிக்கவில்லை என்றால் அதுவும் அவனுடைய ஊழியத்திலும் ஜீவியத்திலும் அது போராடி கொண்டே இருக்கும். In a believer's life or in a servant's of God life, and if the sin was not died in the water baptism, and likewise the enmity also will strive hard if it was not abolished. அதனால தான் நம்மில் அநேகர் பல காரியங்களை மறக்க முடியாம இருக்கிறோம். So many of us are not able to forget many matters. பல வார்த்தைகளை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல, இன்னும் மறக்க முடியல. We could not some of the words accept those words and we are not able to forgive those words. இன்னைக்கும் ஒரு சிலர் பழைய பகையை தன்னுடைய மனசுல வச்சிருக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது. And the word of God Bible says that, and still some people they possess the hatred in them. பழைய பகையை பழம் பகை அப்படிலாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. And it was mentioned that it is all hatred or all enmity. எசேக்கியேல் 25:15 பார்க்கும் பொழுது, when we look into book of Ezekiel chapter 25 verse 15, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையாய் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால். பழம் பகை பழைய பகை. And it was the old hatred. எசேக்கியேல் 35:5 35:5 of Ezekiel. நீ பழைய பகையை வைத்து பழைய பகை It's perpetual hatred. 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இதை வர்மம் மனசுல உள்ளுக்குள்ள வச்சுக்கொள்ற ஒரு தன்மை. And 11th verse we can see, and they keep themselves or keep in them. நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்து உன் கோபத்துக்கு தக்கதாகவும். வர்மங்கிறது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. Envy is the one they keep in their heart and they think about those envious. இதெல்லாம் மனுஷனுடைய சில குணாசீலங்கள். And these are some of the natures of the man. இந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் கொல்லப்பட்டது. These spirits were killed by the name of Jesus. இயேசு சிலுவையில ஜீவனை விட்டாருங்கிறது
உண்மையான சத்தியம். ஆனா அதே நேரத்துல யாரை கொன்னுட்டு தான் ஜீவனை விட்டாரு? யாரை கொன்னுட்டு? பகையை கொன்றுட்டு தான் ஜீவனை கொடுத்தார். It is true that Jesus gave his life on the cross, but he abolished the hatred, then he lost his life. சரி, நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, ஊழியங்கள்ல பல இடங்கள்ல பங்கெடுக்கிறீங்க, ஊழியக்காரங்களா மாறிட்டோம். நம்ம இன்னும் எத்தனை பேருக்குள்ள பகை உயிரோட இருக்கு? You have taken water baptism and you have already anointed and you were the servants of God and you are servants of God. Still, how many of you possess this hatred in you? ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டீங்க. You will not accept and you will not say that. ஆனா இந்த பகை உங்களுக்குள்ள வாலாட்டிக்கிட்டு தான் இருக்கு. But still this hatred is showing a tail. சூழ்நிலையினால, சந்தர்ப்ப வாதத்தினால, சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கோம். And due to some situations or due to some circumstances and we are adjusting it. ஆனா பகை கொல்லாம இருக்கிற வரைக்கும் பகை உன்னைய கொல்லும். Until you abolish not the hatred or enmity and it will kill you. நீ பகையை அழிக்காத வரைக்கும் அந்த பகை உன்னை பின்தொடரும். If you kill not the hatred and it will pursue you. அதனால தான் இயேசு பகையை கொன்றார்னு இருக்கு. So it is mentioned Jesus abolished that hatred. அப்ப நமக்குள்ள இருக்கிறதான ஒரு 12 விதமான பகையை இன்னைக்கு நான் உங்க முன்னால வைக்கிறேன். I am going to put forth the 12 kind of hatred found in us. 12 விதமான பகை ரொம்ப இருக்கு. நமக்கு பக்திக்காக நம்ம ஒரு 12 பாயிண்ட். For edification at 12 points. இந்த 12 பகையும் நமக்குள்ள இருக்கான்னு இப்ப பார்க்கணும். And we must check whether we have this 12 hatred in us. அது இருந்துச்சுன்னா இந்த வருஷத்துல உனக்குள்ள பகை உயிரோட தான் இருக்குன்னு அர்த்தம். If you have this, it means that and you have this hatred as life in you in this year. ஒரு சகோதரன் 12 வயதாக இருக்கும்போது அவங்க அப்பாவை ஒருத்தன் கொன்னுட்டான். And when a brother, when he was 12 years old and he killed his father. அப்ப இந்த வீட்ல இவன் ஒருத்தன் தான் பையன். And he was the only male boy. மத்ததெல்லாம் பெண்கள். Others are female children. இவன் கடைசி. And he is the last one. அதனால இவனால அந்த வயசுல அதை சிந்திக்க முடியல, அதை பத்தி யோசிக்க முடியல. So in that age and he could not comfort that matter and he could not meditate about that matter. தகப்பன் இல்லாத குடும்பத்தை இவன் வளர்ந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையா வாழ்க்கையை கரை சேர்த்தான். And a fatherless family and he made his family to go. பட் யார் இத பண்ணா அப்படிங்கற அந்த தாட்ல அவன் போகல. And he did not go into the thought and who did this. ஆனா அப்பாவை கொன்னுட்டாங்க, அது மட்டும் தெரியும். He knew that someone killed his father. 32 வயது ஆகும்போது when he was 32 years old இவன் ஒரு கான்ட்ராக்டரா மாறிட்டான். and he became a contractor. பணம் கையில பொருள ஆரம்பிச்சான். And he started to roll with his money. நண்பர்கள் பெருகினாங்க. And there were many friends for him. இவன் கிறிஸ்துவுக்குள்ள வர்ற ஒரு டைம். And this is the time when this term enter into Christ. ரட்சிக்கப்பட்டு உள்ள வர போற ஒரு டைம். And that is the time he got saved into and come into Christ. ஊழியக்காரங்களோட எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டான். And he was close with the servants of God. இனி சத்தியத்துக்குள்ள போகணும் அவ்வளவுதான். And he have to go forth to his truth. ஆனா அந்த நேரம் வந்தபோது At the time comes, ஒரு நாள் ஒருத்தன் வந்து சொன்னா, உங்க அப்பாவை கொன்னது உனக்கு ஆள தெரியுமான்னு கேட்டான். a man said unto him, do you know who killed your father? தெரியாதுன்னா. And he said, I do not know. அவன் இந்த பேர்ல உள்ள ஒரு ஆளு. And this is the name of the particular person. நான் அவனை போன வாரம் கூட பார்த்தேன். And I met him last week. அடிக்கடி இந்த இடத்துக்கு வர்றான். And often he come to this place. அப்படின்னு ஒருத்தன் லேசா ஒரு தீக்குச்சியை கொளுத்துனான். At that place and he fired up there. உடனே இவனுக்குள்ள அது பத்திருச்சு. And immediately it started to burn in him. நம்ம உயிரோட இருந்தா அவனை கொன்னுட்டு தான் உயிரோட இருக்கணும். When we are alive and we must kill, then we must obey. குடும்பத்தை அழிச்சவன் தகப்பனை கொன்னுட்டான். And he was the one who spoiled the whole family and he killed my father. நம்ம சம்பாத்தியம் பண்ணி என்னத்துக்கு? And what is the use of earning the money? அவனை சம்பாத்தியத்தை அழிச்சா கூட பரவாயில்லை, அவனை அழிச்சிரணும். Even if he destroy his whole income and we must destroy இந்த him. ஆவி உடனே அவனுக்குள்ள வந்துருச்சு. The spirit entered into him inside. அவ்வளவுதான். உடனே ஆட்களை திரட்டினா, கார் எடுத்தான், அதுக்கு செட் பண்ணா, அவனை கொன்னுட்டான். Suddenly he gathered up the people and he killed that particular man. 20 வருஷம் கழிச்சு அந்த பகை என்ன செஞ்சது? உயிர் வந்துருச்சு பாத்தீங்களா? After 20 years the hatred sprouted up and got his life. இப்போ உங்களுக்குள்ளேயும் உங்களை சீண்டாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பாம்பு நல்ல பாம்பு அமைதியா இருக்குங்க. Until instinct you and this cobra will be good in you. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுங்க. And we do not know where the cobra is vested. உங்களை சீண்டாத வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பரிசுத்தவான்கள். Until it does not touch you and you are a holy one. டச் பண்ணிட்டா தான் தெரியும் நீ நல்ல பாம்பா, சார பாம்பா, கட்டுவிரியனா, என்ன விரியன், என்ன ஸ்டைல்ல இருக்குன்னு தெரியும். Only if toucheth you, you will identify what kind of snake it is. It's a green snake or cobra or viper. ஆதியாகமம் 27:41. Book of Genesis chapter 27 verse 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து ஏசா யாக்கோபை பகைத்தான். And Esau hated his father Jacob.
மாம்சம் எப்பொழுதுமே ஆவியை பகைக்கும். And always the spirit may hate this flesh. ஏசாவுக்கு யாக்கோபை பார்த்தாலே ஆவாது. And looking unto Jacob and Esau could not control his hatred. ஏசா யாக்கோபை பகைத்தான். Esau hated Jacob. இதனுடைய சரியான விளக்கம் என்ன? What is the right explanation for it? அவன் செஞ்ச தப்புக்கு தான் அவனை பகைச்சான். And for the wrong that he have committed, he hated him. அவனுடைய தந்திரத்தின் நிமித்தம் பகைத்தான். And because of his subtlety, he hated him. அவன் செய்த துரோகத்தின் நிமித்தம் பகைத்தான். Because of his treachery, he hated him. ஏன்னா அவன் நடந்து கொண்ட விதங்கள் அப்படி இருந்துச்சு, அதனால அவனால ஒண்ணும் பண்ண முடியல. Because the way they have walked with it was like that, and he could not do further. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாட்டாலும் மனசுக்குள்ள ஒரு பகை இருந்துச்சு. Even he could not do anything, and there is a hatred in his. டைம் வரும், டைம் வரும். When the time comes. சமயம் வரும் பொழுது நான் என்ன செய்வேன்? என் தகப்பனுக்காக துக்கிக்கிற டைம் வரும் பொழுது உன்னை நான் காலி பண்ணிடுவேன். When the time comes and the time to grieve about my father, I will kill you. 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு வர்றான். After 20 years and Jacob came. வர்றான்னு உடனே 400 பேரை கூட்டிட்டு எதிர வந்துட்டான். அவன் இங்க வரான்? When he got the news that he came with the 400 people, why he comes here? பாருங்க 20 வருஷம் கழிச்ச பிறகு கூட அந்த வேகம் என்ன செய்யல, அவனுக்கு குறையல. Even after 20 years, the speed was not decreased in him. அதனால தான் 20 வருஷம் கழிச்சு அண்ணனை பார்க்க போறானோ உடனே சந்தோஷத்துல இவன் போல இவன் வந்த உடனே என்ன பண்ணி தொலைஞ்சிருவானோன்னு தான் அவன் பயந்து செத்தான். And Jacob was not so happy to look at your brother, and he did not know what he will do to him, and he feared and he died at it. ஆனா கர்த்தர் அன்னைக்கு ஒரு ஒப்புரவாகுதலின் வேலையை செய்தார். But at that day the Lord did the work of reconciliation. அந்த பகை கொல்லப்பட்டது. That hatred was killed on that day. எப்படி கொல்லப்பட்டது? How it was killed? யாக்கோபுடைய தாழ்மையினால் அது கொல்லப்பட்டது. Because of the humility of Jacob it was killed. யாக்கோபு போய் 7 தரம் முகங்குப்புற விழுந்து, நான் உங்க முகத்தை பார்த்தது யாருடைய முகத்தை மாதிரி இருக்கு? ஏசா மாதிரி தெரியல, யார் மாதிரி இருக்கு? தேவனுடைய முகத்தை பார்த்தது போல இருக்குன்னா பாருங்க. இந்த டயலாக்கும் இந்த தாழ்மையின் வெளிப்பாடும் தான் அவனை மன்னிப்புக்கு கொண்டு வந்தது. When 7 times he fell before him and bowed down, and this revealing of this humility had changed his hatred. யாக்கோபை பகைத்தான். And he hated Jacob. ஜெபிக்கிறவனை பகைத்தான். And he hated the one who prays. ஆசீர்வாதத்தை தேடுகிறவனை பகைத்தான். He hated the one who seeks for the blessings. இன்னைக்கு நீ எதை பகைக்கிறாய்? And today what you hate? யாரை பகைக்கிறாய்? Whom you hate? ஆண்டவர் சொல்கிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். And the Lord says, I hated Esau and I loved Jacob. தேவன் நேசிக்கிறவனை நீ வெறுக்கிறாய். You hate the one who is loved by the Lord. ஈசாக்கு தேவன் வெறுக்கிறவனை நேசித்தான். And Isaac and hated one who loved one who hated by the Lord. அதனால தான் ஈசாக்கின் விஷயத்துல தேவன் மௌனமாக இருக்கிறார். So the Lord kept silent in the matter of Isaac. அவன் ஏசாவை தான் அதிகமா நேசிச்சான். He loved Esau more. ஆனா தேவன் யாரை அதிகமா நேசிச்சாரு? But the Lord loves more. யாக்கோபை நேசிச்சார். But the Lord loved Jacob more. ஆவிக்குரியவங்களை நேசிக்க முடியாது, மாம்சத்துக்குரியவங்களை தான் அநேகருக்கு நேசிக்க முடியும். Many could not love the spiritual ones, but those who are in the fleshly nature, they love them. யாக்கோபை நேசித்தல். The loving Jacob. இல்லாவிட்டால் இங்கே நீங்க பார்க்கும் பொழுது யாக்கோபை பகைக்கிறார். Or other part when we see here, he hated Jacob. ஏசாவினால யாக்கோபோடு ஒத்து போகவே முடியாது. And Esau could not be mingled with Jacob. நீங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஒப்புரவாயிட்டாங்க. And they both were reconciled. ஒப்புரவாயி வீட்டுக்கு வந்தாச்சு. They reconciled and came back to home. வீடு வந்து சேர்ந்தாச்சு. When they came to home, யாக்கோபு சொல்றான், நீங்க வேகமா போங்க, நான் மெல்ல வரேன். And Jacob said, you go slow and I'll come back. இப்போ யாக்கோபு மெல்ல வந்து சேர்ந்துட்டான். And Jacob at last reached home. ஆனா வந்த உடனே And he came there. ஏசா சொன்னா, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். And Esau said, I will not stay anymore. நான் போகிறேன். I need to move from this place. எப்படி? அப்ப பகை சாகல பாத்தீங்களா? And this hatred was not yet died. ராபோஜனத்துக்கு முத்தம் கொடுப்பாங்களா, அந்த கேஸ் இவன். And these are the cases which give the holy case at the time of this communion. ரெண்டு பேரும் ஒருவர் கட்டி பிடித்து அழுது முத்தம் கொடுத்து ஒரே மணிக்கணக்கா இவங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். They hugged each other and they cried and shed tears from a yet time together. And நாம் போகலாம். And come we shall go. உடனே அவன் சொல்றான், இல்ல ஆடுலாம் ரொம்ப சின்ன ஆடுலாம் இருக்கு, நான் மெல்ல வரேன், நீங்க போங்கன்னு அனுப்பி விட்டான், சமாளிச்சிட்டான். And he said, and he adjust the situation, you go back and I follow you. பட் இவன் திரும்பி வர்றான். And he came back. வந்து வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. At last he gathered and reached home. ஆனா யாக்கோபு வீட்டுக்கு வந்துட்டான். உடனே ஏசா சொன்னான், நான் அப்படி நமக்கு எதுக்கு பிரச்சனை, டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறேன், நான் அப்படி போட்டுமா அப்படின்ட்டு அவனுக்கு சேர்ந்து வாழ முடியல பாருங்க, புறப்பட்டு போயிட்டான். ஏசாயா ஆதியாகமம் 33:16. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போய்விட்டான். 36:6.
ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். புறப்பட்டானா? And he went to the another country. எப்படி அழகா சொல்லியிருக்கு, பிரிந்து போய்விட்டான். And it was said beautifully, and he was அப்போ separated. அவனால இன்னும் மனப்பூர்வமா யாரை நேசிக்க முடியல? யாக்கோபை நேசிக்க முடியல. யாக்கோபை பகைச்சதுனால தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே கிளம்பி போயிட்டான். Willingly he could not love Jacob, and he departed from Jacob, leaving everything. நீ யாரை நேசிக்கிறாய்? Whom do you love? யாரை பகைக்கிறாய்? Now whom do you hate? யாக்கோபை பகைக்கிறியா? Are you hating Jacob? தேவன் நேசிக்கிறவனை பகைக்கிறியா? Are you hating the one who is loved by the God? பகையை சிலுவையில கொல்லு. And you must abolish this hatred on the cross. இயேசு சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டது, ஆணி மடக்குனாங்க, அப்படி இப்படின்னு அந்த வேதனை எல்லாம் அவர் இந்த வேதனையை எடுக்கல, அந்த பகையை அழிக்கிறதுக்கு தான் ஜீவனை கொடுத்தார். And Jesus was nailed on the cross, and he was pierced on the cross. It was to change its direction, but it is only for that to kill the hatred on the cross. ஜெபத்துல போராடுகிற வாழ்க்கையை நீ வெறுக்கிறாய். You are hating the life of striving hard in prayer. ஆசீர்வாதத்துக்காக போராடுகிற வாழ்க்கையை நீ வெறுக்கிறாய். And you are hating the life to be in blessing. மணிக்கணக்காக இரவுல தேவசமூகத்துல போராடுகிற வாழ்க்கையை நீ நாட்கள வெறுத்து விட்டாய். You have hated the life of striving hard. You hours together at night. ஜெபிச்சு என்ன நடந்துச்சு? And what happened by praying at night? உபவாசம் போட்டு என்ன சாதிக்க முடிஞ்சது? And what could I achieve through my fasting prayer? இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் யாக்கோபை பகைப்பதை காண்பிக்கிறது. And these are the words show that you hate Jacob. ஆதியாகமம் 37:4. 37:4 of Genesis. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பற்றமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பை பகைத்தல். And hating Joseph. ஒன்று யாக்கோபை பகைத்தல். One is hating Jacob. இரண்டாவது யோசேப்பை பகைத்தல். And second is hating Joseph. யோசேப்பை பகைத்தல் என்பது பரிசுத்தத்தை விட்டு விலகுவதை காண்பிக்கிறது. Hating Joseph means laying aside from holiness. பாவத்தோடு ஒத்துப்போவதை காண்பிக்கிறது. It shows mingling or joining with the sin. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறதை வெளியே சொல்லுவதை நீ வெறுக்கிறாய். And you hate of living a wicked life. கர்த்தர் பேசினார்னு சொன்னா இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. And when they said that Lord speak, and they get tensed. அவன் ஒரு சொப்பனம் சொன்னா, ஒரு தரிசனம் சொன்னா உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்க அவ்வளவு இருக்கும். When he said about the dreams and visions, and all they were tensed about his dreams and visions. யோசேப்பை வெறுக்கிற ஒரு நபர்தான் அவனுடைய சகோதரர்கள். And these are the brothers who hate Joseph. யோசேப்பை பகைக்கிறீங்களா? Are you hating Joseph? பரிசுத்தத்துக்காக நிக்கிறவனை பகைக்கிறீங்களா? Are you hating one who stand for holiness? பரிசுத்தவான்களை பகைக்கிறீர்களா? Are you hating the saints of God? பாவத்தை விட்டு விலகுகிற ஜனங்கள், பதையான ஜனங்களை வெறுக்கிறீர்களா? Are you hating the innocent people, those who lay aside from the sins? யோசேப்பை பகைத்தால் என்ன நடக்கும்? If you hate Joseph, what will happen? டைம் வரும்பொழுது யோசேப்பின் காலில் போய் விழணும். When the time comes, you must fall in the feet of the Joseph. அப்படி ஒரு டைம் வரும். And such times will come. எல்லாரும் முகங்குப்புற யோசேப்புக்கு முன்பாக நின்றாங்க, போய் விழுந்தாங்க. And all stood down and bowed down before Joseph. நீ யோசேப்பை பகைக்கிறாய். You are hating Joseph. யோசேப்பு ஒரு தேவனுடைய மனுஷன். Joseph is the man of God. அபிஷேகம் பெற்றவன். He is the anointed one. தேவாவினால் நிரப்பப்பட்டவன். And he is the one filled by the Spirit. தரிசனம் பெற்றவன். And he got a dream. பாவத்தை விட்டு விலகி ஓடினவன். And he was the one flee away from sin. பிதாவின் சித்தம் செய்தவன். And he did the will of Father. ஆனா அவனை உனக்கு பிடிக்காது. But you could not love him. நம்ம ஆளுங்களுக்கு கூட சபையில பாருங்க, சபையில எவெல்லாம் வம்பு பண்றானோ அவனெல்லாம் அந்த குரூப்ல அழகா சேர்ந்துக்குங்க. Even our people and those who are hating the Lord, and they will mingle with and gather with such people. ஆவிக்குரியவன், கொஞ்சம் ஜெபிக்கிறவன், கண்டிக்கிறவன், சிட்சிக்கிறவன்னா ஒத்து வராது. A spiritual one who loves chastising, one who is punishing, and they will not go with them. சில பிள்ளைகள்ட்ட கேட்டா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமானா அப்பா பிடிக்கும். எதுக்கு? அம்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கா. And some people they used to tell, do you like father and mother? And they said, and she's always beating me. சில வீட்ல அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்காது. அந்தாலி அப்பா பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இருக்காங்க. In some houses they like mother but not father, because father scolds often. கண்டிப்பு ஒரு சிலருக்கு பிடிக்காது. And some do not like the reproving. இவர்கள் சிட்சையை வெறுக்கிறவர். And they are the one hate the chastisement. அந்த சப்ஜெக்ட் நான் இப்ப போகல. I don't want to go to that subject. முதலாவது யாக்கோபை பகைத்தல். First of all, hating இரண்டாவது யோசேப்பை பகைத்தல். And first is hating Jacob, and second is Joseph. ஆவிக்குரிய பரிசுத்த ஜீவியத்தை வெறுப்பது, பகைப்பது. Hating the holy life is hating. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய நம்முடைய பகை உள்ள இருக்கான்னு பாருங்க. Think and check and see whether the hatred is inside you. 2 சாமுவேல் 13:22ல தன் சகோதரியிட்ட
அம்னோன் தாறுமாறாக நடந்தபடினால் அப்சலோம் அவனை பகைத்தான். And 2 Samuel chapter 13 verse 22, and since he hated Absalom and the father hated him. அங்க ஒரு பகை உண்டாகிறது. And there comes a hatred. ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் உனக்குள்ள ஒரு பகையை உண்டு பண்ணுகிறது. A bitterness or bitter matter makes hatred to grow in you. விட்டுருன்னு சொன்னாலும் உன்னால விட முடியல. When you said to leave and you could not leave it. விட்டுருன்னு சொன்னாலும் உனக்கு மறக்க முடியல. Even when you are told to leave it, you could not forget. மன்னிச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் உன்னால மறக்கவே முடியல. And it since many years are forgiven, but still you could not forget that matters. மன்னிப்பு என்பது துவக்கம், மறத்தல் என்பது பூரணம். And forgiveness is the beginning and forgetting is the perfection. புரியுதா? மன்னிப்பு வந்து அழுதுகிட்டே கூட சரி மன்னிச்சுட்டு போயிட்டோம் என்ன பண்றது அப்படிமா, ஆனா அத மறக்கணும், அதுதான் மன்னிப்பின் பூரணம். And forgiveness, you can cry and you can ask forgiveness, but forgetting is that, and that is the end of the perfection. இங்கே நீங்க பார்க்கும் பொழுது அப்சலோம் வருஷ கணக்கா அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருந்தான். Absalom kept in his mind for years together. என் தங்கச்சியை பண்ணிட்டானே, and he committed wrong to my sister. He spoiled my life of my sister. And he have destroyed the life of my sister. How beautiful she was. And she spoiled my beauty of my sister. And she spoiled the future of my sister. And completely spoiled her. And her joy and gladness were lost completely. And this hatred started to sprout and to grow in him. And he looked for the time. When time will come. Correct time 2 வருஷம் கழிச்சு கிடைச்சது. When time came and after 2 years காலி பண்ணிட்டான். And he completely destroyed him. அதுக்குன்னு சரியா ஸ்கெட்ச் போட்டு ராஜாட்ட போய் ரொம்ப டெக்னிக்கலா பேசி அப்படி இப்படின்னு கொண்டு போய் அம்னோனை நெஞ்சிட்டான், ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஏன்னா அவன் வந்து அம்னோன் வந்து விஐபி. And he completely sketched out and he went to the king and spoke comfortably and at last and killed Amnon. அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அரண்மனையில விஐபி யாரு? தாவீதுக்கு அடுத்தது யாருதான்? அம்னோன் தான். And the next great person next to David was Amnon in the palace. அப்சலோம் போய் கேக்குறான், ராஜாவே நீங்க வாங்க, அப்படி நீங்க வரலன்னா செகண்டா உள்ள விஐபி யாரு? அம்னோனையாவது மரியாதைக்கு அனுப்புங்கங்கறான். அப்ப அந்த அளவு அம்னோன் டாப்ல இருந்த ஒரு ஆள். And Absalom said unto him, and you come or you have sent Amnon to that place, and he was such in top position. அவ்வளவு விஐபி. அதனால தான் அவன் கணக்கு பண்ணிட்டே இருந்தான். டைம் மட்டும் அவனுக்கு டைம் ஆக very ஏறிடுச்சு, எப்படியா கொன்றணும். And such a great person was Amnon. When the time comes and the hatred started to grow in him, should completely destroy him. கரெக்ட்டா ஸ்கெட்ச் போட்டு அடிச்சு கொண்டான். He sketched out him and at last he killed Amnon. வருஷங்கள் போனது, ஆனா பகை சாகல, பகை உயிரோடு இருந்தது. Years passed, the hatred did not go from him, it was still alive in him. அந்த ஒரு சம்பவம் அவனை மட்டும் போகவே மாட்டேன். That incident was not going away from him. ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா இப்படி? ஏன்ட சொல்லாதீங்க. ஏன்ட சொன்னா அது ஆர்சி மெத்தட் ஆயிடும். தெய்வன்ட்ட சொல்லுங்க, அது பெண்டிகாஸ்டல் மெத்தட் ஆகும். And if you tell to me it is an RC method, you tell to God it is a Pentecostal method. ஆசாரியன்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மகாபிரதான ஆசாரியன் நம்முடைய மத்தியில ஒருத்தர் இருக்கிறார். It is not needed to confirm or confess to priest, and most holy one is standing in our midst. இரத்தத்தினால பாவ மன்னிப்பு கிடையாது. அவருடைய இரத்தத்துல என்ன உண்டு? பாவ மன்னிப்பு உண்டு. There is no forgiveness through my blood, but through his blood there is a forgiveness. சொல்லு, ஆண்டவரே அந்த சம்பவம் என் மைண்ட விட்டு போக மாட்டேக்கு, அத அழிங்கன்னு சொல்லு. And confess that incident is not going away from my mind, you destroy it. ஆண்டவரே என் பாவத்தை அந்த சம்பவத்தை என்கிட்ட இருந்து எடுத்துருங்க, எரர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. And take away that incident from my mind and take it away completely from my mind. மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய குறைகள் எல்லாம் எழுதிட்டு ஒரு டைரியில வச்சிருந்தாரா. Martin Luther one day he conferred and all the எப்பமோ எழுதுனத பாத்துக்கிட்டு இருந்தாரு. And he பிசாசு வந்துட்டான். And Satan came to him. பாத்தியா எவ்வளவு பாவம் செஞ்சிட்டு இன்னைக்கு பெரிய பரிசுத்தவான் மாதிரி பைபிளை தூக்கிட்டியே அப்படினா. You committed such a sins before, and like a holy one you will lift up your Bible in your hands. உன் கையால நீயே எழுதி வச்சிருக்க இவ்வளவு கதையும். And with your own writings you have written the whole story. ஆனா இன்னைக்கு கேட்டா ஒரு நாளைக்கு 7 பிரசங்கம் பண்றேன் 700 பேர் ரட்சிக்கப்படுறான்னு கதை சொல்லிட்டு இருக்க. But you built up a story by saying that when in a single day 7 preaching 700 are getting saved. இவ்வளவு பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டியே ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு. And you committed such a mistake and simply you say God forgiven you. பிசாசு நேரடியா நின்னு போராடுறான். And Satan straight towards personally he was attacking him. இவர் பார்த்தார், என்னடா இவன் கடைசில நம்மள வந்து இத்தனை வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிட்டான், குற்றம் சாட்டிட்டானே. And after these many years he came and accused me. பக்கத்துல ஒரு பாட்டில் நிறைய ரெட் இங்க் இருந்துச்சு. And nearby him and there was a bottle full of red ink. இவர் பாவத்தை மட்டும் ரெட் இங்க்ல எழுதி வச்சிருந்தாரு. And he have written all the sins in red ink. படக்குன்னு எடுத்து அந்த ரெட் இங்க் மொத்தமா எடுத்து
அந்த எழுதுனதுக்கு மேல மொத்தமா கொட்டிட்டாரு. And suddenly he spilled out the whole reading in the written we have written. கொட்டின உடனே என்ன ஆயிப்போச்சு? எழுத்து மறைஞ்சிருச்சு, மொத்தமா ரெடிங் ஆயிடுச்சு. இதுதான் இயேசுவின் இரத்தத்தினால எனக்குள்ள நடந்தது, எல்லாமே மொத்தமா போயிருச்சுன்னு சொன்னாரு. And this is what he said, that all the red letters were completely filled with this red ink, and he said by the blood of Jesus this happened in my life. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவனை காணோம், இவன் எஸ்கேப் ஓடி போய்ட்டான். When he looked back and he could not be seen further. உனக்குள்ள இந்த பகை இருக்கா? Is there hatred in you? அது அண்ணனோ தம்பியோ, அம்னோன் வந்து இவனுக்கு தம்பி தான். It may be a brother or sister, whomever, maybe Amnon is his brother. சில சம்பவங்கள், சில வார்த்தைகள், சில சூழ்நிலைகள் உங்க மைண்டை விட்டு போகாம உங்களை கொன்னுகிட்டே இருக்கும். உள்ள இருந்து இப்படி பண்ணிட்டானே, பேசிட்டானே, நடத்திட்டானே, அது இது அப்படி இருக்கும். அது நீ கொல்லாத வரைக்கும் நீ ராபோஜன் எடுத்து பிரயோஜனம் இல்லை. Some incident, some situation and some circumstances may come and kill your mind, but till you kill the hatred in you, and there is no use of taking the communion. நீ யோசிச்சு பாரு. You think and see. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Chronicles chapter 19 verse 2. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. And there is a group who hate the Lord. அவங்களுக்கு ஆண்டவரே பிடிக்காது. And they do not love the Lord. ஆண்டவர் மேல கசப்பு. And they have hateness or bitterness towards the Lord. ஆண்டவர் மேல துக்கம். And they have grieved before the Lord. இதுக்கு இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து தான் பாஸ்டர் டிவி சொன்னாரு, நீ கர்த்தரை மன்னிக்கணும்னு சொன்னாரு. And to such a group of people Pastor Tiu said, you must forgive the Lord. யாரை மன்னிக்கணுமா? Whom you must forgive? யாரை மன்னிக்கணும்? கடவுளை கூட நீ மன்னிக்கணும். ஏன்னா அவர் மேல தான் உனக்கு அதிகமான கோபம் இருக்கு. You must forgive. நான் கூப்பிட்டேன், எனக்கு பதிலே கொடுக்கல, நான் கத்துனேன், எனக்கு பதிலே சொல்லல, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், என்னை இவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு காலத்துல நீ கூப்பிட்ட உடனே வந்தார், இப்ப வரமாட்டேங்கிறாருன உடனே உனக்கு முழு கோபம் யார்ட்ட வருது? நம்ம சொல்றோம் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. நான் யார்ட்ட சண்டை போட்டேன்? ஆண்டவர்கிட்ட தானே சண்டை போட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவேன் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னவங்களாம் இருக்காங்க. நான் சொன்னேன் சரி சரி போடு, நீ உங்க அப்பாட்ட போடு, என்னத்தையா பண்ணுன்னு சொல்லி விட்டு. You must forgive the Lord because you have many bitterness and hatred towards the Lord, and this is what you must forgive the Lord. ஆண்டவர் மேல யாருக்காவது கோபம் இருக்கா? Do you have angry upon the Lord? கர்த்தரை பகைக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்கிறது. There is a group of people in the church who hate the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையை பகைக்கிற ஒரு கூட்டம். There is a group of people who hate the spiritual life. இவங்க எல்லாம் துன்மார்க்கரோடு சேர்ந்து கொள்வார்கள். And these will gather with the wicked people. யோபு 34:17. 34:17 of Job. 34 யோபு 34:17. And Job chapter 34 verse 17. நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபதியை குற்றப்படுத்துவீரோ? நீதியை பகைக்கிற ஒரு கூட்டம். And there is a group who hate the righteous or just. நீதியை பகைக்கிறவன் ஆளக்கூடுமோ? And shall one who can govern this righteous one? நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல अनेகர் நீதியை பகைக்கிறாங்க. Today in the spiritual life and many are hating the righteous one. அநீதியை நேசிக்கிறாங்க. And they love the unjust. நீங்க என்ன காரியம் இருந்தாலும் நீதியை நினைச்சு பார்க்கணும். Whatever it may be, you must count the righteousness. உன் மனசாட்சி வந்து கரெக்ட்டா இருக்கணும். Your conscience must be good. உனக்குள்ள ஒரு நீதி தேவதை இருக்கணும். And there should be the righteous judge should be in you. நீதியில வந்து நீ ஆள் பார்க்க கூடாது. And you should not see for the persons in doing for the just. மாமியார் உடைச்சா நீதிதான், ஆனா மாமியார் உடைச்சா அது என்னது? மண்குடம். மருமக உடைச்சா அது பொன்குடம். என்ன இங்கிலீஷ் வரலையா? புரியலையா? எங்க போயிட்ட நீ? மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா அது என்னது? பொன்குடம். If the mother-in-law broke it, then it is an earthen pot. If the daughter-in-law broke it, then it is a golden pot. எப்படி? அப்ப அங்க என்ன எது தவறுது? நீதி தவறுது. And what goes away from that place? The just goes away from that place. பழைய தமிழ் கதைகள் எல்லாம் படிச்சீங்கன்னா நீதி தவற மாட்டான் மனுஷன். When we go மன்னன் நீதி தவற மாட்டான். When we read about the old stories, and this king will never depart from the just. நீதி தவற மாட்டான். And he will not go away from the just. நீங்க நம்ம நீதி எவ்வளவு தவறுறோம்னு யோசிச்சு பாருங்க. நீதியை பகைக்கிறோம். And today you must. நம்ம என்ன சொல்றோம்? அவன் சொன்னா அதனால நான் சொன்னேன், அவன் பண்ணா நான் பண்ணேன், அவன் பண்ணது மட்டும் தப்பு இல்ல, நான் பண்ணதான் தப்பா? சொல்றமா இல்லையா? And we say that and he have committed mistake, and what I think is committed, it was a mistake, and we just argue like this. யோசிச்சு பாருங்க. You just think and see. நீங்க நீதியை பகைக்கிறீங்களா, நீதியை நேசிக்கிறீங்களா? Are you hating the just or you loving the just? உண்மையை நேசிக்கிறீங்களா? Are you loving the truth?
உங்க பிள்ளை, உங்க மனைவி, உங்க புருஷன், உங்க ஜாதி, உங்க குரூப், உங்க ஜனம் அப்படின உடனே டக்குன்னு நீதி என்ன செஞ்சிருது, அப்படி வளைஞ்சிக்குது. Your children, your wife, your people, and just bend over it. உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டா பரவாயில்ல, அது உடைஞ்சா அது பழசா தான் இருந்துச்சு, பரவாயில்ல, எப்பமோ உடைய வேண்டியது இப்போ உடைஞ்சிருச்சு. If your children committed mistake and it was old, it should be broken some before time. ஆனா அடுத்த ஆள் உடைச்சிட்டானா, அடப்பாவி 40 வருஷம் நான் பத்திரமா வச்சிருந்தேன், ஒரே போட்டானே. If other break it and used it for 40 years, I've kept it, but still you have broken it. நீதி எங்க இருக்கு? Where was the just? உன்னுடைய நீதி பரிசுத்தவான்களுடைய நீதியா இருக்கணும். And your just must be the saints of God's just. பரிசுத்தவான்களுடைய நீதினா என்ன தெரியுமா? அநீதியை சகித்துக் கொள்வது. The righteousness of the saints is to just adjust with this unjust. அநியாயத்தை சகித்துக் கொள்வது. And they have to endure the unjust. பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். And we must confer about the one who have made a settlement for the sinners. அதுதான் தேவனுடைய நீதி. And that is the righteousness of the Lord. பாவம் செஞ்சவனையும் மன்னிப்பது. And we have to forgive one who commits sin. நீ நீதியை பகைக்கிறையா? Are you hating the righteous? சங்கீதம் 50:17. 50:17 of Psalms. சிற்றையை நீ பகைத்து சிட்சையை நீ பகைக்கிறாய். And hating the chastisement. எப்படி இருக்கும்? கண்டிப்பை நீ பகைக்கிறாய். And you are hating the reproving. யார் இவர்கள்? Who are they? சிட்சையை பகைக்கிறவன் துன்மார்க்கன். And those who hate the chastisement is a wicked. சிட்சையை பகைக்கிறவன் துன்மார்க்கன். And those who hate this instruction and they are wicked. அவன் திருடனோடு ஒருமித்து போகிறான். And they go and partakers with the thieves. விபச்சாரரோடு அவனுக்கு பங்கு உண்டு. And they have the partakers with the adulterers. கர்த்தருடைய வசனத்தை முதுகுக்கு பின்னால் எறிந்து போடுகிறான். And he is the one who throw away the word of God. ஆனா சிட்சையை பகைப்பான். And they hate the instruction. அவனை கண்டிக்க கூடாது. And we should not reprove him. அவனுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்க கூடாது. And we should not give punishment to him. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? In our life, and how many are found in this way? ஆனா இதுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கு, நீதிமான் என்ன செய்யட்டும், என்னைய நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? எண்ணெயை போல இருக்கும். And let the saints of God and righteous may come and smite at me, and it will be like an oil for me. உங்க பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல கடிஞ்சிக்கிட்டா யாராவது சண்டை போடுறீங்களா? ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா போய் ஸ்ட்ரைக் பண்றீங்களா? If the teacher beat your children, or if they are chastising or punishing in the Sunday school, or you arguing with him, ஒரு சின்ன காரியம் நடந்தா போதும் உடனே குடும்பத்தை பிரிச்சிடுறது. A small matter will separate the whole family. சிட்சை அது உன்னை நேசிப்பதினுடைய அடையாளம். And chastisement is a symbol of loving you. எங்களெல்லாம் எவ்வளவு சிட்சித்து தான் இங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க. And they chastised us a lot and brought us here. ஐயோ என்னெல்லாமோ பேசுவாங்க. பேச்சில சிட்சை இருக்கு. And there is போதக சிட்சை இருக்கு. போதக சிட்சை வசனம் தெரியாதா? போதக சிட்சையே ஜீவ வழி. And the instruction is a life. உங்களை வந்து ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது. நீ ஒழுங்கா இருந்தா தான் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல தெரியும். Only I know to reprove you, I know to rebuke you. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் தான் எனக்கு சொல்லி தர முடியும். I know to teach you, a faithful man shall abound with all blessings. பிரசங்கத்துல சிட்சை தேவை. And there is a chastisement in preaching. டைரக்டா சிட்சை வேணும். And we must have the direct chastisement. என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள், அப்பொழுது என் ஆவியை உனக்கு நான் அருளுவேன். And accept my rebuking, and I will pour my spirit. உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை கடிந்து கொண்டார். The resurrected Jesus and rebuked the disciples. கடிந்து கொள்றது தப்பே கிடையாது. It is not a matter of rebuking or reproving. ஆனா இங்க சொல்லி இருக்குது சிட்சையை நீ பகைக்கிறாய். But here it is mentioned you hate the instruction. பனிஷ்மென்ட் கொடுத்தா ஏத்துக்கணும். If they give punishment, you must accept. சத்தம் போட்டா ஏத்துக்கணும். If they scold you, you must accept. அது ஆண்டவரே சரிதான், நான் தான் பேசிர கூடாது, நான் தான் நடந்துர கூடாது, ரைட் ஓகே, உடனே அப்படியே சரண்டர் ஆயிடு. And you must surrender yourself completely there. நீங்க அப்படி ஒப்பு கொடுத்து பழகணும். And you must practice to submit yourself. ஆண்டவர் தன்னுடைய மிலாறுகளால் நம்மை அடிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது பாவம் கிடையாது. It is not wrong for the Lord to beat us with his stripes or rod. ஆண்டவர் சிட்சிக்காத தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நீங்கள் சிட்சையை பகைத்தால் நீங்கள் யாரு? பேசி பிள்ளைகள். And if there is no father who chastises his children, if they was not chastised, and you are the son of the harlot. அது எப்படி பாஸ்டர் உன்னை அப்படி சொல்லிட்டாராமே இப்படி சொல்லிட்டாராமே அப்படி பண்ணிட்டு உடனே ஒரு 4-5 பேர் சேர்ந்துருவான். If the pastor said in this way or that way, and the fourth will gather up there. நல்லது. It is good. வாங்கிட்டியா இன்னைக்கு? சரி, இனிமேலாவது நீ சரியாகு. And you have got the scolding today, at least from today you must right yourself. தாழ்த்திடு. You must humble yourself. இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். The conductors is maker to able to cover many kinds of sin. நாங்க எதுக்கு சிட்சிக்கிறோம்? Why do we chastise you? நீ யாரு எனக்கு? Who you are to me? சத்தியத்தின் நிமித்தம் நீ என்னுடைய தேவனுடைய பிள்ளை. And because of truth, and you are the child of God.
இருக்கிற வரைக்கும் நான் உன்னை சிட்சிக்கலைன்னா பாஸ்டர் ஜான் பால் சொல்லுவார், நான் உன்னை சரியா சிட்சித்து நான் உன்னை சரியா கொண்டு போகலைன்னா ஏலி பெடரி ஒளிஞ்சு சாவுற மாதிரி நான் சாக வேண்டியிருக்கும் பாரு. Until I stay here and if I was not chastising you or not bringing you in a proper way, then I have to break my bone and have to die like Eli. உன்னை கன்சாடையா விட முடியாது. And I cannot leave you alone like an Israelite. யாக்கோபை பகைத்தாயா? Or did you hate Jacob? யோசேப்பை பகைத்தாயா? Did you hate Joseph? ஏதோ ஒரு சம்பவத்தின் நிமித்தம் அம்னோனை சகோதரனை பகைத்தாயா? Because of some incidents or situations did you hate the brother Jacob? பகைத்தாயா? Did you hate the Lord? நீதியை பகைத்தாயா? Did you hate the righteous? சிட்சையை பகைத்தாயா? Did you hate the chastisement? ஏதாவது புருஷன் சத்தம் போட்டா சரிங்க சாரி அப்படினு சொல்லணும். And if the husband has done something to you, you must ask for the sorry. மனைவி தப்பு புருஷன் தப்பு பண்ணிட்டா மனைவி தப்பு பண்ணிட்டா உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு என்ன செய்யணும் கேட்டுக்கணும். If the husband or wife committed mistake and they must ask for forgiveness each other. தப்புன்னு பலூன் எடுத்து ஊதிர கூடாது. And you should not ஊதிர கூடாது. And you should not blow up the air in the balloon. பால் வீட்ல கொதிக்குதுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன கொதிக்குற அப்படிடா, அது ஒரு நாள் பால் காய்ச்சற அன்னைக்கு பொங்குதுமா, அதுக்கு பிறகு டெய்லி பொங்குச்சுன்னா என்ன வருது? If the milk is boiling up, and what will you do? Will you make it to blow up? நீங்க என்ன செய்வீங்க? வீட்ல பால் பொங்கி கொட்ட போதுன்னா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி லைட்டா தெளிச்சிட்டா போதும், டப்னா அது ஆஃப் ஆயிடும். If you sprinkle the water upon it and it will be off. நீ உடனே சாரி அப்படினா டப்னா அது அடங்கிருது. If you ask for sorry and it will be completely it is destroyed. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு நேத்து காலையிலயும் இப்படி தான் நான் தண்ணி ஊத்தினேன், இன்னைக்கு காலையிலயும் எப்ப பால் பொங்கினாலும் நீ தண்ணி ஊத்திரு. And whenever the milk is coming up and you must sprinkle the water. நான் நேத்து அப்படி தான் செஞ்சேன், இன்னைக்கு அப்படி தான் செஞ்சேன், இப்படியே சாகுற வரைக்கும் செய்யணுமா? ஒண்ணும் இல்ல. நீ பைபிள்ல படிச்சு பாரு எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு. You read in the Bible and how they live their life. உலக மனுஷர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாரு. See how the worldly people are living. உலகத்துல எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு படிச்சு பாரு. You read and see how the worldly people have lived. வாழ்க்கையில அவங்க எல்லாம் எப்படி முன்னேறி இருக்காங்கன்னு பாரு. And you just see how they grown up in their life. எப்படி குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்காங்கன்னு பாரு. And see how they built up their families. அபிகாயில பத்தி நீங்க பைபிள்ல படிச்சிருக்கலாம். You can read about Abigail in Bible. அவ புருஷன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஒரு ரவுடி பையன். His husband is not a normal people, he is a rogue. ஆனா விசுவாசி. But he is a believer. அப்படிதானே? அவன் காலேப் சந்ததியான், ஆனா முரடனும் திராகிரதனுமா இருந்தான். But he was a seed of Caleb, but he was so haughty and proud. ஆனா அவனுக்கு கட்டி கொடுத்த பொண்ணு யாரு? அபிகாயில். But one who was given marriage is Abigail. நாபால் கிட்ட எவனுமே நிச்சய முடியாது, பேச முடியாது. பேசினா கொன்றுவான், அடிச்சு தூக்கிடுவான், போடா வெளியேன்றுவான். And no one could speak with Nabal. நலமானதையும் பேச முடியாது, அவ்வளவு ரஃப்பான டைப். ஆனா அவன் கூட யார் வாழ்ந்தா? அபிகாயில் வாழ்ந்தா, சாகர வரைக்கும் அவங்க கூட தான் வாழ்ந்தா. We could not speak even good to Nabal because and he is a rough person, but still Abigail lived peace with him. நம்மள மாதிரி ஆள்னா பெட்டி தூக்கிட்டு ஓடியே போட்டுருப்பா. If people like us, and we will take the suitcase and we will go away from him. பைபிளை படி. And we must read the Bible. நீ ஒரு அபிகாயிலா இருக்கணும். You should be an Abigail. அவள் மகிழ்ச்சியின் ஊற்றுன்னு பைபிள் சொல்லுகிறது. It is said that and she is a spring of their gladness. அவ இந்த உலக வாழ்க்கையில இந்த பாடுகள் வேதனைகள் எல்லாம் பார்க்கல, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து தன்னுடைய லைஃபை கட்டி எழுப்புனா. And she did not look for the burden or cares of this world, and she was in the Lord rejoicing in him and led her life. போய் தாவீதிட்ட மன்னிப்பு கேட்டா. She went to David and asked for forgiveness. பாதத்துல விழுந்தா. She fall on his feet. நீ ஆண்டவருடைய பாதத்துல விழணும். You must fall on the feet of the Lord. சிட்சையை பகைக்கிறாய். And you hated the instruction. பரிசுத்தவான்கள் சத்தம் போடுறாங்கன்னா சாரி ஸ்தோத்திரம், ரைட், சரி பட்டிக்கிறேன், அவ்வளவுதான். If the saints of God scold you, you must ask for forgiveness to them and you must tell, I will set right up myself. நான் சின்ன பிரதரா இருக்கும்போது, when I was an young brother, ஒரு ஃபைட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. And there was a small clash in the faith home. சில நேரத்துல நம்மட்ட சொல்லாமலே நம்மள ஓரங்கட்டிடுவாங்க. Sometimes without informing us, and they will lay it aside. காரணமே தெரியாம அப்படியே வண்டி ஓரங்கட்டி விட்டுருவாங்க. Unreasonably, and they will move the vehicle outside. அப்ப நான் போய் பெரிய சிஸ்டர்ட்ட கேட்டேன். I asked the elder sister. அவங்க சூப்பர் சீனியர் அவங்க. And she was super senior. அப்ப நான் சொன்னேன், நான் புதுசா ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், 10 மாசம் தான் ட்ரெய்னிங், இங்க தான் வந்திருக்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணா டைரக்டா என்னைய கூப்பிட்டு சொல்லி சரிப்படுத்திடுங்க. நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு என்னத்தையாவது பண்ணி போட்டீங்கன்னா எனக்கு கிழக்கு மேற்கே தெரியாது. I came very new to this ministry. If anything wrong I have committed, you must tell me personally, and with that you should not keep in your heart and you should not do any other action in me. தம்பி தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுங்க. If it is any wrong, you must tell brother it is wrong. அத நான் ஏத்துக்கலன்னா நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். If I am not accepting, you can go to the next step. அப்படிலாம் நாம வந்து கடிந்து கொள்ளல, ஏற்றுக்கொள்ளணும். And we must accept all the instruction.
இப்பெல்லாம் இப்படி கடிஞ்சிக்கிட்டா ஓடியே போடுவாங்க. In these days, if they are rebuked and they will go away from the place. இப்போ திரும்பி பார்த்தா என்ன ஒரு மாதிரி பாஸ்டர் பார்க்கறாருமா. If I look into or stare at them and they used to tell why pastor is looking this way. நான் ஒரு அங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது When I was an assistant, அப்ப என்னுடைய பெரியவர் வந்து கூப்பிடுறாரு என்னை. and my elder pastor called me. நான் சாயங்கால கூட்டத்துக்கு கிளம்பணும், ஒரு லோக்கலுக்கு போணும். I want to depart to a particular local for a meeting. இப்படி ரூம் வாசல் at the gate of the room. நான் அங்க வந்து நிக்கிறேன். I stood there. அவரு இங்க தலை வச்சு அப்படி கால் நீட்டி கட்டில படுத்திருக்கார். And he slept in that position. ஏதோ 2-3 நிமிஷம் பேசிட்டே இருந்தார். 2-3 minutes he spoke with me. நான் கதவை திறந்துட்டு அதுல நின்னே பேசிட்டு பதில் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். I opened the door, stood at the doorstep. I want to try to escape from the place. ஏய், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளோ வாசல்ல நின்னுட்டு பேசுற, டைரக்ட் இங்க வர மாட்டியோ, அறிவில்ல உனக்கு, என் கழுத்து எவ்வளவு வலிக்குது அப்படின்ட்டாரு. சட்டான்னு சூடாயிட்டார் வண்டி. And suddenly he got hot by saying that can't you come inside and speak to me standing at the doorstep and you are answering to me. இவ்வளவுக்கும் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி கால் பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான் அவருக்கு. An ordinary அவன் முன்னால என்னைய கோதிச்சு தாளிச்சு தொங்க விட்டார். Ordinary a believer was standing before him and he was massaging his legs and before him and he made me seasoned me like anything. நான் ஒண்ணு பெரிய தப்பு பண்ணி குற்றவாளி அங்க வந்து நிக்கல, ஏதோ ஒன்னு கேட்க வந்தேன். அவர் அதுக்கு பதில் சொன்னாரு. ஒரு 2 நிமிஷம் போயிருச்சு. அவருக்கு என்ன மூடு மாறிச்சோ தெரியல, தட்டா புட்டான்னு பிடிச்ச அறிவில்லை அவன் இல்லை, என்ன கழுத்து வலிக்குது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் அங்கே கேட்டில் வாசலில் நின்றுக்குவோ, இங்கே வர மாட்டியோ, இப்படி வந்து டைரெக்டாக நின்று பேச மாட்டியோ அப்படி அப்படின்ட்டார். சாரி சாரி சாரி, தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். I did not made any great mistake. I was not an accuser before him, but still he scolded me like anything. At last I was sorry to him. இன்னொரு நாள் அப்படி. And then next day also it happened like that. ஒரு சுத்திரி கூட்டத்தில் எழும்பி அறிக்கை செஞ்சேன். I confessed in particular sanctification meeting. ஒரு சம்பவத்தை வந்து இவர் என்னைய குற்றமா தீர்க்கிறார். And one particular incident and he accused me in that situation. நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ. I was so small in that days. அதனால எழும்பி நின்னு சுத்திரிப்பு ஊழியக்காரங்களுக்கு தனியா சுத்திரிப்பு கூட்டம். So for servants of God there is a personal sanctification meeting. அதுல எந்திச்சு நான் அறிக்கையிடுறேன். In that sanctification meeting I stood up and confessed. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், 20 வயசு. I was so young, I was 20 years of age. அதனால அழுதுட்டேன். I cried then. அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இப்போ அழுகிறதெல்லாம் போயிடுச்சு இல்ல, அதுதான் நல்லது. நான் அழுத உடனே அவர் கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டாரு. I lost the scheme of crying then. I was cried then and he sat remaining silent. சாயங்கால கூட்டம். It was an evening meeting. பழைய ஃபெய்த்தம் புது ஃபெய்த்தம்னு இருக்கு. பழைய ஃபெய்த்தம் வந்து கிளம்புறோம். And old faith and youth faith home, we are departing from old faith home. நான் தான் அவருக்கு எல்லா Dress எல்லாம் எடுத்து கையில கொடுத்து போட்டு அழகா கிளப்பி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அவர் பைபிளை நான் எடுத்துக்கிட்டு ரூமை பூட்டுறேன். I gave the dress to him, I dressed up him, then I came closing the door. ஆமா, காலையில அழுது ஒரு சீன் போட்டியே, எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு? 12 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது இன்ஜின். After 12 hours the engine started by saying that and by you cried then and you made a scene. நீ அழுத உடனே அந்த மேட்டரை நான் அப்படியே மறந்துடுவேன் விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சியா? And by crying you thought that I will leave the matter or I will forget the matter. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் தம்பி எல்லாமே. I looked over everything. நீ என்ன பண்ண, what you did, அவங்க என்ன பண்ணாங்க, what they did, யார் உனக்கு ட்ரே கொடுத்தா, and what they gave, who have given the tray to you. ட்ரே கொடுத்ததுல இப்ப உள்ள பிரச்சனையை கொண்டு வராரு, கதைக்கு கொண்டு வராரு. And he was engaging the matter of giving the tray. நான் சொன்னேன் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றேன். இல்ல நான் பார்த்தேன். I said they did not give the tray, but he said I looked to it. சரி, இன்னைக்கு கூட்டம் முடிச்சு நீங்க என்கொயரியை வச்சிருங்க. I said after the end of the meeting you can keep an inquiry. தப்புனா பனிஷ்மென்ட் கொடுத்துருங்க. If it is wrong you can give me punishment. திருப்பி அமைதியாயிட்டாரு. And he kept silent. இப்படி எல்லாம் நாங்க போயிட்டு தாங்க வந்திருக்கோம். And went through such paths and we came here. போட்டு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. And they will whip the biscuit and they made us to hang around. உங்களை அப்படி கண்டிக்க முடியுமா? Can we rebuke us like that? சிச்சையை நீ பகைக்கிறாய். You hated the instruction. உன்னை கண்டிக்கணும். They must rebuke you. அவனை பலி செலுத்தினா தோலை உரிச்சிட வேண்டியதா. And if they must sacrifice and they must flee away. தோல் ஆசாரியன்ட்ட இருக்கணும். And the skin should be in this priest hands. நீ யார் அப்படினா ஆசாரியனுக்கு தெரியணும். And priest must know who you are. சிச்சையை பகைச்சினாலே உன்னுடைய ஜீவியத்துல துன்மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம். If you hated the instruction it means that you have wickedness in your life. 120 சங்கீதம் 6 வசனம். 120 Psalms 6th verse. சங்கீதம் 120:6. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்கள், those who hate the peace. இவங்களை நீங்க என்ன சொல்லுங்க சமாதானமே ஆக மாட்டாங்க. Whatever we say unto them and they will never go in peace. சமாதானம் பண்ணுகிறவர்கள்
பாக்கியவான்கள். Blessed are the peacemakers. அப்படிதானே? பீஸ் மேக்கர்ஸ்ல இந்த இங்கிலீஷ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. And there is a small mistake in peacemakers. என்னது? PEACE னா ஓகே, PIECE னா தொலைஞ்சு போச்சு. And if it is P அப்படிதானே? கரெக்ட் தானே இங்கிலீஷ்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed. அதே இங்கிலீஷ்ல கொஞ்சம் தடுமாறிடுச்சுன்னா துண்டு துண்டாக்குறவர்களும் பாக்கியவான்களாயிருவாங்க. Blessed are the peacemakers, all right, and other way if it is PIEC makers, and then they will completely broken into pieces. அவ்வளவுதான், துண்டு துண்டாக்கிடுவாங்க. And they will break into pieces. இன்னைக்கு சமாதானத்தை பகைக்கிற ஒரு கூட்டம் சபையில உருவாகுது. Today there is a group of people formed to hate the peace. அந்த அதிகாரம் கடைசி சங்கீதத்துல, அதே சங்கீதத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது, நான் சமாதானத்தை நாடுகிறேன். நான் சமாதானத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே வார் டிக்ளேர் ஆயிருதுங்கறாங்க. And at the same chapter and 7th verse they say, I am for the peace, but when I speak and they are for war. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். இவன் பேச ஆரம்பிச்சு சிஸ்டர் மன்னிச்சு அவ்வளவுதான், அதுக்குள்ள அடிதடி ஆயிடும். இவன் கேட்க போனது என்னதுக்கு? இவன் போனது எதுக்கு? மன்னிப்பு கேட்க, ஒப்புரவாக, தாழ்த்த, முத்தம் கொடுக்க. அங்க போனவனே அடிச்சு சட்டை கட்டையெல்லாம் கிழிச்சிருவான். And they used to go for asking for the forgiveness and reconciliation and kiss each other, but when they go there and they will fight among themselves. சமாதானத்தை நீ பகைக்கிறாய். You hate the peace. தயவு செய்து நீங்க யார்கிட்டயாவது உங்களுக்குள்ள கசப்பு இருந்துச்சுன்னா சமாதானம் உண்டு பண்ணிரு. If you have any bitterness, you must go for peace with them. இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன்மேல் ஏற்றார். And he have taken the chastisement of peace upon him. அவர் சமாதான பிரபு. And he is a prince of peace. சமாதான காரணர். And he is the reason for peace. அவரை கும்பிட்டுட்டு நீ சமாதானம் இல்லாம இருக்க கூடாது. Calling him and looking unto him, and you should not be in peace. சமாதானத்துக்காக நீ என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். You must be ready to do whatever you may do for the peace. சமாதானத்துக்காக நீ எதனாலும் ரெடியா இருக்கணும். And you must be ready to go in peace for everything. பைபிள்ல ஷீபான்னு ஒருத்தர் இருந்தான். And in the Bible there is a person called Sheba. அடுத்து மேவிபோசேத்னு ஒருத்தர் இருந்தான். And there is another person called Mephibosheth. நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த ஆம்பளைங்க பேர் அவ்வளவும் பொம்பளைங்களா வச்சிட்டாங்க, சிஸ்டர்ஸ்லாம் வச்சிட்டாங்க. And all the male names were given to the female people, never people. பைபிள்ல ஷீபாங்கிறது ஆம்பளை, இங்க வச்சிருக்கிறது எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. ஷீபா ஷீபான். பைபிள்ல ஷீலாங்கிறது ஆம்பளை, இங்க வச்சிருக்கிறது எல்லாம் பொம்பளைங்க, சகோதரிகள் வச்சிருக்காங்க. அப்படிதானே? ஷீபா, பைபிள்ல ஷீபா வந்து யார் அவன்? ஆம்பளை. மேவிபோசேத்தினுடைய வேலைக்காரன். And he is the servant of Mephibosheth. அவன் போய் இவனை குழப்பி விட்டுட்டான். He confused him. தாவீதுட்ட போய் போட்டு கொடுத்துட்டான். And he made matter to David. அப்போ வந்து பாவம், அவனே கால் நடக்க முடியாதவன். அவன் வந்து ராஜாட்ட சொன்னான், என் வேலைக்காரன் குழப்பி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னான். He could not walk. He said unto king, my servant confused me. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா சொத்தை பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு தாவீது. David said, and you partition, you part your possessions in peace. என்ன சொன்னான் தெரியுமா? மேவிபோசேத் என்ன சொன்னான் தெரியுமா? Do you know what Mephibosheth said? எனக்கு சொத்தே வேண்டாம், சமாதானம் கிடைச்சா போதும், எல்லா சொத்தும் அவனே வச்சுக்கிட்டு. I don't want this possession. If I get peace, it's enough for me. Let him have everything. சமாதானத்துக்காக ஒரு கால் நடக்காத முடியாத மனுஷன் தான் சொத்தே வேணாங்க, சொத்தை அவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கானா, ரைட் ஓகே வச்சுக்க, சொத்தை வச்சுக்கடா, சமாதானம் தான் முக்கியம். For peace, நம்ம அப்படி செய்வோமா? For peace, one who was not able to walk and for the sake of the peace and left all the possessions, can we do like this? சமாதானத்தை நீ பகைக்கிறாய். You hate the peace. சமாதானத்தை உண்டு பண்ணு. And you must make for peace. அதுக்காக நீ எவ்வளவு தரம் மட்டும் இறங்கணுமோ அவ்வளவு இறங்கிறதுக்கு ரெடி ஆகு. And how far you should go down, you must go down. நீ சிலுவையில தொங்குனா கூட பரவாயில்லை, சமாதானம் உண்டாயிட்டா போதும். Even if you hung on the cross, it does not need matter, but you must go for the peace. அதாவது சில காரியங்கள் எல்லாம் பேசவே கூடாது. உனக்கு தெரிஞ்சா கூட தெரிஞ்ச மாதிரி காட்ட கூடாது. Some matters you should not speak, and even if you know, and you must seem like you should not know it. ஏன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் மீடியேட்டர்ஸ். Because those who make peace are the mediators. இந்த சைடுல பாதி இருக்கும், அந்த சைடுல பாதி இருக்கும். பாதியை நீ அப்படி விழுங்கிடணும், நீ இங்க பாதியை விழுங்கிடணும். அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் மட்டும் தான் நீ பேசணும். And you must speak only positive, and you should swallow all the negative things. நெகட்டிவ் பேச ஆரம்பிச்சிட்டா சண்டை வந்துரும். If you speak about the negative things, then the quarrel starts. அதனால பைபிள் சொல்லுகிறது சமாதானத்தை இயேசு பாருங்க சிலுவையில ஜீவனை கொடுக்கும்போது ஆண்டவரே அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் எல்லா கதையும் சொல்லிட்டா செத்தாரு. பிதாவே இவர்களை மன்னியும், அவ்வளவுதான், பாசிட்டிவா ஒரு அடி அடிச்சிட்டு போயிட்டாரு. When Jesus died on the cross and he confessed, Father forgive them, and this is the only word he uttered on the cross. இவனை கேட்டா 12ஆம் தேதி 3 மணிக்கு, காலையில 4 மணிக்கு, 3:45 இப்படி நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கான். And when we speak about these people at 12th date and 3:45 or 4 o'clock and this incident happened, and they give such information.
நான் எம்ஜிஆர் நகர்ல இருந்தேன். I was at MGR Nagar Chennai. at Chennai. ஒரு நாள் ஒரு அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட வந்தாங்க. One day father and mother came to me. அவங்க பையன் பொண்ணெல்லாம் பொண்ணு வந்து காலேஜ்ல 3rd இயரா 2nd இயரா படிக்கிறாங்க. And girl children, and she was studying her 3rd year in college. இவங்க ரெண்டு பேருக்கும் 24 hours சண்டை நடக்கும். And these father and mother will quarrel for 24 hours. எப்பவுமே அது எப்படி தான் இருக்கும், அவங்க இடம் யுத்த பூமி தான். And always their field is like a war field. இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டாரு. And he will not keep silent. யாராவது ஒரு பிரசங்கம் இவருக்கு சாதகமா இருந்துச்சுன்னா உடனே இங்க வா கிச்சன்ல ரெண்டாவது இத கேளும்பார். If any preaching is so adjustable to him, and he will say, you just ask, hear the sermon. ஒரு நாள் ஒரு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்கிட்ட வந்தாங்க. One day they got problem and they came to me. பிரச்சனை எல்லாம் விட்டாங்க. And they left all the problem. கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு. And it was since 20 years of their marriage. இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நிப்பாட்டிட்டாங்க. இப்ப அவர் சொல்றாரு, இவங்க அப்பா தர்றேன்னு சொன்னதை தரவே இல்ல. Now the problem 20 வருஷம் கழிச்சு இப்ப சண்டையெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டேன். அதெல்லாம் விடுங்க பிரதர், இதெல்லாம் விடுமா, எல்லாம் சொல்லி முடிச்சு நான் கொண்டு வந்து நிக்கிறேன். எனக்கு 30 வயசு தான், இந்த ஆளுக்கு 50 40 45 வயசு ஆயிடுச்சு. பிரதர், இவங்க அப்பன் தர்றேன்னு சொன்னதை தரல. அந்த ஆள் உண்மையே இல்லை. நான் சொன்னேன், அப்பா கல்யாணம் கட்டி 20 வருஷம் ஆகி உன் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் கட்ட போற, இப்போ எதை கணக்கில் வச்சுக்கிட்டு வரா, தர்றேன்னு சொன்னதை அவங்க அப்பன் தரல. உடனே அந்த சிஸ்டர், இது ஜாடி கட்ட மூடி தானே ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அது உடனே சொல்லுது, இப்போ இவர் இருக்கிற வீடு யார் கொடுத்த வீடு, எங்க அப்பா கொடுத்த வீடு அப்படின்னு. எப்படிலாம் இருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. இப்போ இவ்வளவு வருஷம் இவன் பைபிள் தூக்கிட்டு என்ன சுத்தினா, இந்த அம்மா என்ன சுத்திச்சு, ஒண்ணுமே புரியல எனக்கு. I don't know for these many years and how they taking the Bible. What is the use of taking the Bible? சமாதானத்தை பகைக்கிறவர்கள், those hate the peace. 129 சங்கீதம் 5ஆம் வசனம். 129 Psalms 5th verse. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சீயோனை பகைக்கிறவர்கள். And they that hate Zion. இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். I tell you two meanings for it. ஒன்று ஊழியத்தை பகைப்பது. One is hating the ministry. இரண்டாவது உபதேசத்தை பகைப்பது. And another is hating the doctrines. உபதேசத்துல டாப்பான உபதேசம் சீயோனின் உபதேசம். And the lofty doctrines is a doctrine of Zion. ஊழியத்தினுடைய டாப்பானது சீயோனின் ஊழியம். And lofty of the ministries or the ministry of Zion. ஒரு சிலருக்கு ஊழியத்து மேல ஆசையே கிடையாது. Some they do not have desire to doing the ministry. ஒரு ஊழியம் செய்ய மாட்டான். They never do any ministry. ஒரு ஆத்துமாவை சந்திக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான், ஒரு நோட்டீஸ் கொடுக்க மாட்டான், உபவாசம் போட மாட்டான், ஜெபிக்க மாட்டான், வெளி ஊழியம் போக மாட்டான், சண்டே ஸ்கூல் செய்ய மாட்டான். ஒண்ணுமே செய்யாம எப்படி நீங்க பரலோகத்துல கூலி வாங்க முடியும்னு எனக்கு ஒண்ணும் தெரியவில்ல. I don't know without doing all these ministries and how you are going to get reward in heaven. ஏதாவது ஒரு ஊழியம் நீ செய்யணும். And you must do some ministries. எங்கள மாதிரி ஜிப்பா போட்டு ஊழியத்துக்கு வராட்டாலும் நீ பார்ட் டைம் மினிஸ்ட்ரி ஏதாவது ஒன்னு செய்யணும். ஏன்னா பரலோகத்தில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகணும். Even if you do not able to do ministry that we are doing, and you must do the part time ministries. உலக பொருளாலே ஆத்துமாக்களை சிநேகிதரை சம்பாதியுங்கள். And because of the perishable things of this world, and you must gain the souls of this world. ஒரு சிலருக்கு நம்முடைய ஊழியனாலே பரண்டு ஓடிறான். And some people looking at சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்களாக. And they that hate Zion, let they turn back and they be confounded. சீயோனை பகைக்கிற ஒரு கூட்டம். And group of people, those who hate Zion. நீதிமொழிகள் 29:10. 29:10 of Proverbs. நீதிமொழிகள் 29:10. Proverbs chapter 29 verse 10. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். உத்தமனை பகைக்கிறார்கள். And they that hate the righteous. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன், ஆவிக்குரியவங்களை பகைப்பாங்க, பூமிக்குரியவங்களை நேசிப்பாங்க. They that hated the carnal people are worldly people, but they hate the spiritual one. உத்தமன். Upright. உத்தமன் தான் கர்த்தருக்கு முன்னால போய் நிப்பான். Only the upright can stand before the Lord. உத்தமனே அவங்க வெறுப்பாங்க. They hate the upright. ஆலோசனை சொன்னா, புத்தி சொன்னா, தம்பி அப்படி பண்ணாத, அதோடனே கடிச்சிடுவான் அவனை. When they are given counsel, when they are advised, and they will hate them. உத்தமர்களை பகைக்கிற ஒரு கூட்டம். There is a group of people who hate the upright. யாராவது ஒரு பெரியவங்க, ஒரு அண்ணன், ஒரு வயசானவங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவங்க, ஒரு மூத்தவங்க ஒன்னு சொன்னா என்ன செய்யணும்? அதை ஏத்துக்கணும். And who is great and who is an elder and who is in the father's place, and when they are given counsel to you, you must accept it. நீ உத்தமனை வெறுக்க கூடாது. You should not hate the upright. உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள். Upright are the one who love the Lord. உத்தமர்கள் தான் தேவனுக்கு முன்னா போய் நிக்க முடியும். Only upright can stand before the Lord. உத்தமனை பார், அவனுடைய முடிவு செம்மையானவனை பார், அவனுடைய முடிவு என்னது? சமாதானம். And see the upright, or who see the perfect man, and his end is peace. உத்தமனை பகைக்கிறியா? Are you hating the perfect man? அடுத்து நீதிமொழிகள் 13:24. Proverbs chapter 13 verse 24. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். தன் மகனை பகைக்கிறான்னு சொன்னா பிள்ளைய பகைக்கிறது இல்ல. இங்க செய்யற இந்த வசனத்தை நீங்க நல்லா புரியணும்.
And you must understand this verse properly, hating the son. பிள்ளையை யார் பகைக்கிறா? Who hated the son? பிரம்பை கையாடாதவர். And he taketh not this rod. இது நமக்கு புரியாத ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். And this is a different subject we could not understand. பிரம்பை கையாடாதவன் பிள்ளை என்ன செய்றான்? ஒரு சிலருக்கு பிள்ளைகளை வளர்க்கவே தெரியலங்க. Who take not the rod and hate the son, and some do not know how to grow up their child. அப்படினா என்ன அர்த்தம்? நீ பிள்ளையை பகைக்கிறேன்னு அர்த்தம். What does it mean? You hate your son. பிள்ளையை பெற்றெடுக்கிறது சாதனை அல்ல, பிள்ளையை வளர்த்து நீதிமானாய் கொண்டு வந்து நிறுத்தணும், அதுதான் சாதனை. And it is not an achievement just growing up a child and you must make them to grow as upright. ஏலி பெரிய ஊழியக்காரன். Eli was a great servant of God. பிள்ளையை சரியா வளர்க்கல, அதனால கர்த்தர் சொன்னார் நீ உன் பிள்ளையை பகைக்கிறாய். But he could not brought up their children in a proper way, so the Lord said, you hated your children. நீ உன் பிள்ளையை அதிகமாய் மதிக்கிறாய். You honor your children more. ஒரே நாள்ல உங்க மூணு பேரையும் காலி பண்ணிடுவேன்னார். In a single day I will smite them. பிள்ளைகளை நல்லா கண்டிச்சு வளர்க்கணும். And you must reprove them, and you must make them brought up in a தெய்வீகத்துல வளர்க்கணும். And you must bring them in a divinity. நல்ல உபவாசத்துல வளர்க்கணும். And you must bring them in a fasting. வேத வசனத்தின் வெளிச்சத்துல உன் பிள்ளையை வளர்க்கணும். And you must bring up your children in the word of the light of the Lord. பிள்ளையை சரியா வளர்க்கலன்னா நீ என்ன செய்யறாய்? பிள்ளையை பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான். And he that spareth the rod hateth his son. அதுக்காக எப்பவும் பிடிச்சி நாய் அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லல. So I am not telling you that you must beat them like dogs. கரெக்ட்டா வைக்கணும். You must make them in right place. சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும் உங்க வீடு. Your home should be a systematic house. அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ. It may be a male or female child. ஒரு சிலர் ஆம்பளை பிள்ளைனா கொஞ்சம் அவுத்து விட்டுருவாங்க, பொம்பளை பிள்ளைனா ரொம்ப கட்டி வச்சிருவாங்க. And some if it is boy child and they will leave it them, if it is girl child and they will rape them. சில வீடுகள்ல பிள்ளைகளை வளர்க்கவே தெரியல. And some houses they do not know how to grow up their children. ஜெபத்துல வந்தா உட்காரணும். If they come for prayer they must sit. வந்தா உட்காரணும். If they come for the meeting they must sit. ஊழியக்காரங்க வந்தா ஜெபத்துல உட்காரணும். The servants of God visit your house, they must sit. அதுக்கு ஒயிட் Dress போட்டு பழக்கணும். And you must practice them wearing the white garments. ஜெபம்னா கண்ணை மூட சொல்லி கொடுக்கணும். If prayers they must close the eyes. கூட்டத்துக்கு போணும்னா அங்க முன்னால போய் உட்காரணும், சொல்லி கொடுக்கணும். எல்லாமே பிராக்டீஸ் தான். If they come to the meeting they must ask to பழக்கம் சுடுகாடு மட்டும் அதுக்கு இருக்கும். They that was using the young age it will come till the end. ஒரு சிலருக்கு பிள்ளையை வந்து காட்டுக்கழுதைய மாதிரி வளர்க்கறாங்க. And some they are bringing up their child like an wild ass. இவங்களும் கண்டிக்கிறது இல்ல. And even they do not just பேய் மாதிரி இவனுக்கு கோவம் வருது. If they hate them and they also will fears like an devil. புருஷன் கண்டிக்கலன்னா மனைவி கண்டிக்கணும். If the husband is not reproving them, at least wife must reprove them. மனைவி கண்டிக்கும்போது நீ கண்ணை மூடிடணும். If the wife is reproving you must close your eyes. தாய் கண்டிக்கும்போது தகப்பன் சும்மா இருக்கணும், தகப்பன் கண்டிக்கும்போது தாய் சும்மா இருக்கணும். If the mother யாம் பிள்ளையை என்னங்க நீங்க அடிக்கிறது? If the mother reproves and the father must keep silent, if the father reproves, mother should keep silent and they should not go in the matter. ஒரு சிலர் சொல்றாங்க அது வளர்ந்த பிறகு அவனா வரணுமா, நீதான் வளர்க்கலையே ஒழுங்கா, திருப்பி எப்படி அது தானா வரும்? And some says and if they grow up and they will come in a better way. சவுக்கு மரம் தேக்கு மரத்தெல்லாம் நீங்க பாருங்க, அது என்ன செய்வாங்க? சைட வெட்டிக்கிட்டே இருந்தாதான் ஸ்ட்ரைட்டா போகும். Oak tree or teak wood tree, when you cut on the side and it will go straight. அதை விட்டினா அது புதர் மாதிரி ஆயிடும். If you leave it and it will be go like a bushy plants. அதே மாதிரி உன் பிள்ளை நல்லா வளர்க்கணும். You must brought up your child in a better way. கர்த்தர் உன்கிட்ட நிச்சயமா கணக்கு கேட்பார். Surely the Lord will ask account to you. நான் வந்து அடிக்கடி பிரசங்கம் பண்ணிருக்கேன், கல்யாணம் கட்டி போற வரைக்கும் உன்கிட்ட கணக்கு கேட்பாருன்னு. ஆனா ஏலி விஷயத்துல கல்யாணம் கட்டின பிறகு கூட அவன்கிட்ட கணக்கு கேட்டாரு. And often I used to tell until they get married and the Lord will ask account to you, but in the matter of Eli, even after they got married the Lord asked account. கல்யாணம் கட்டிட்டாங்க, அதுக்கு பிறகும் கர்த்தர் யார்ட்ட கணக்கு கேட்டாரு? இவன் தான வளர்த்தான் தருதல மாதிரி. Hophni and Phinehas got married. Even after the marriage the Lord set account to him because he was not bringing up the child in a better way. அதான் சொல்றேன் இல்லையா, அதுக்காக நீங்க அடிச்சு கொல்லணும்னு நான் சொல்ல வரல. நீ நின்னாலே அவன் உட்காரணும், அமைதியா இருக்கணும், அப்படியே தான் கொண்டு வரணும். I was not telling you that it's might and you must kill him. When you stand you are looking at your staring, you must afraid and you must go in a pain. அன்பு இருக்கணும், ஆனா அளவுக்கு மிஞ்சி இருக்க கூடாது. There should be love but not according to the measure. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா என்னதுதான்? நஞ்சுதான். Even if it goes beyond the measure it is a poison. நீ அழகா அதே வீட்டுல ஏலியினால் பெற்றெடுக்காத ஒரு பிள்ளை இருந்தான், யாரு? சாமுவேல். அவன் எப்படி வளர்ந்தான்? One who was not begat by Eli was a child as Samuel. And how he was? கண்ணை மூடு, முழங்கால் போடு, பாத்திரத்தெல்லாம் கழுவு, குத்து விளக்கு துடைத்து வை, எண்ணெய் ஊற்றி வை. இதெல்லாம் யாருக்கு தான்? யாருக்கு? சாமுவேலுக்கு தான் இவர் டீச் பண்ணிட்டு இருப்பாரு. ஓப்பனிங் பண்ணகாசு வந்தா சர்ச்சை தம்பி தண்ணி போ 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 அப்படின்றது, அவன் போயிட்டே இருப்பான். Close your eyes, wash the vessels, and light up the candle, sweep, and all these instructions are given only to the Samuel but not to Hophni and Phinehas. நீ பிள்ளையை தாறுமாறா வளர்த்தினா நீ அவனை பகைக்கிறேன்னு அர்த்தம். If you are not bringing up a child in a proper way, then you hate your son. உனக்கு பிறகு பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி கேட்பாரு, உனக்கு பின் யார் அது? குழந்தைய வச்சு அள வச்சுக்கிட்டே இருக்கீங்க. உனக்கு பின்
உன் சந்ததி இந்த விசுவாசத்துல நிக்குமான்னு கேட்பாரு. Pastor Joel used to ask this question, after you will generation will stand in this truth. கேள்வி பயங்கரமான ஒரு கேள்வி. And that is a terrible question. உனக்கு பின்னால் உன் சந்ததி இந்த சபையில நிக்குமா? Will your seed will stand in this church after your சந்ததி departure? கர்த்தரை சேவிக்குமா? Will your seed or generation will serve the Lord? அதுக்கு தான் பைபிள்ல சொல்லி இருக்கு உபவாசம்னா பிள்ளைக்கும் உபவாசம். If fasting for you, you must ask your child to take fasting. நம்ம இப்படிலாம் பிரசங்கம் கேட்டதே கிடையாது. And we could not have since a sermon. நம்ம அப்படிலாம் பிரசங்கம் பண்ணதும் கிடையாது. And I also did not preach such sermon. ஜோயல் புத்தகத்துல நீங்க படிச்சு யோவேலுடைய புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா பால் குடிக்கிற பிள்ளைக்கும் கூட உபவாசம் பைபிள் சொல்லி இருக்கு. Even we read in the prophetical book of Joel, and we can see even a suckling child have a fasting. கல்யாணம் கட்டின புருஷன புது மாப்பிள்ளையோ புது பொண்ணோ உபவாசம்னா உபவாசம் எடுக்கணும். And whether மணவாளனும் மணவாட்டியும் உபவாசத்துல உட்காரணும்னு பைபிள்ல இருக்கு. Bible says bride or bridegroom they must sit in the fasting. அடுத்ததாக Nextly எபேசியர் 5:29 5:29 of Ephesians. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. தன் சொந்த மாம்சம் இது யாரு? And who are they, those who hate the own flesh? ஒன்னு புருஷன் சொல்லலாம் இல்ல மனைவின்னு சொல்லலாம். One we can see it is a husband or wife. இதுதான் கல்யாணத்துக்கு வாசிப்பாங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க உட்கார்ந்துருப்பான் பாருங்க, இவனுக்கு மண்டையிலேயே ஏறாது இந்த பைபிளே. அவனுக்கு இப்போ கல்யாணம் தான் தரிசனத்தில் இருக்குமே தவிர நான் பண்ண பிரசங்கமும் இருக்காது. அதுக்கு முன்னால ஒரு பாஸ்டர் வசனம் வாசிப்பார், அதுவும் அவன் மண்டையில ஏறவே ஏறாது. And for the bride and bridegroom during the marriage, and they will not hear what the sermon is mentioned and what the pastor read about the Bible was. அவங்க பாட்டுக்கு ஆதியாகமம் வாசிப்பாங்க, எபேசியர் வாசிப்பாங்க, பேதுரு வாசிப்பாங்க, வெளிப்படுத்தல் வாசிப்பாங்க. இவன் பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பான், எதையாவது சீக்கிரம் வாசிங்கடா, கையை பிடிச்சு கொடுங்கடான்னு. And he read Genesis and Ephesians and Peter and Revelation, and his intention somehow to get in marriage. அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா போதும், ரிசப்ஷன்ல அவன் வந்துருவானா அவ வந்துருவாளான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பானே தவிர இங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க ஒண்ணுமே யாராது. And what the sermon is given, he never comes to his mind is complete to get in marriage. தன் சொந்த மாம்சத்தை, சொந்த மாம்சம் என்னது? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள், அதுதான் சொந்த மாம்சம். And what is the meaning of one flesh, and they will be together in one flesh? சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. And there is no one that hated the own flesh. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு பகை வரவே கூடாதுங்கறத அதனுடைய சரியான அடையாளம். And the right meaning is there should not be any hatred comes if the wife or his husband. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் டக்குன்னு அவர் ஜாயின் பண்ணிடுவாரு. And then he speak concerning Christ and the church. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்தவிதமான பகையும் வர கூடாது. There should not be any hatred among the church and the Christ. கடைசியாக At last 1 யோவான் 2:9 1 John chapter 2 verse 9. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகனாய் இருக்கிறான். And he hated his brother as a murderer. சகோதரனை பகைப்பது, Hating the brother. தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பை இந்த முதல் கூட்டத்தோட புடுங்குங்க. And you must pluck up the hatred in this first meeting itself. நேரம் அதிகமாயிருச்சு. And the time is going. பரவாயில்ல. It's okay. சில ஆபரேஷன் 1 மணி நேரத்துல முடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா 2 மணி நேரம் ஆயிடும், ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். And some operations are critical, it could not be over in 1 hour, it may take 2 hours. அதனால இந்த பகை, பழைய பகை எல்லாம் ரொம்ப பேருக்குள்ள இருக்கு. So hatred, there are old hatred found in many of the people. எல்லாத்தையும் இன்னைக்கு கொல்ல போறீங்க நீங்க. And today you are going to abolish or kill everything. எல்லாம் பைபிளா மூடலாம். Let us all close our Bible. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். For few minutes let us all close our eyes. முடிந்தா முழங்கால் போடுங்க. If possible let us stand கொஞ்ச on knees. நேரம் இந்த 12 பகையில என்னென்ன பகையெல்லாம் நமக்குள்ள செத்து போயிருக்கு, உயிரோட இருக்குன்னு பார்க்கலாம். For a while let us all meditate and see in 12 hatred and what are the things are killed or destroyed in us. ஆண்டவரே, என் சகோதரனை பகைச்சிட்டேன் சுவாமி. Lord, I hated my brother. என் மனைவியை, என் புருஷனை பகைச்சிருக்கிறேன் ஆண்டவரே. I hated my husband wife. உத்தமர்களை, ஆவிக்குரிய தெய்வீக பரிசுத்தவான்களை நான் பகைச்சிருக்கிறேன் ஆண்டவரே. I hated the spiritual one and upright. என் பிள்ளைகளை கண்சாடையா விட்டு நான் தாறுமாறா வளர்த்து நான் பகைச்சிட்டேன் ஆண்டவரே. I did not bring up my child in a proper way and left them in a perverse way. எனக்கு கொடுத்த ஊழியத்தெல்லாம் நான் பகைச்சிட்டேன். I hated the ministry is given to me. சமாதானம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது, நான் தான் தட்டி விட்டுட்டேன். I got chances to go in peace but I have lost chances. என்னை சிட்சித்தாங்க, ஆனா என்னால ஏத்துக்க முடியல. They chastised me but I could not accept it. நான் அநீதியை நம்பினேன், நீதியை நான் வெறுத்தேன். I hated unjust but I hate the righteous. கர்த்தரை பகைத்தேன். I hated the Lord. சில சம்பவங்கள் நிமித்தம் சிலரை பகைத்தேன். Because of some situations and incident I hated some people. பரிசுத்தத்தை பகைத்தேன். I hated holiness. பாவத்தை நேசித்தேன். I loved sin. யாக்கோபை நான் வெறுத்தேன். I hated Jacob. ஏசாவை நேசித்தேன். I loved Jesus. மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive me. பழம் பகையை எடுத்து விடுங்க. Lord, take away all the old hatred. ஏதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் இல்ல குடும்ப பகை, சபை பகை, ஊழியர் பகை,
பக்கத்து வீட்டு பகை எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்திலேயே அதை கொன்னுட்டு நீ போயிடு. 2 years or 3 years or old hatred or family about the church or family members or church members, if there is any hatred found in you, in this time you must kill and abolish those hatred. உன் குடும்பத்திலேயோ நண்பர்கள் மத்தியிலேயோ நண்பர்கள் மத்தியிலேயோ among your friends or your family members, கிராமத்திலேயோ among the village people, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலேயோ among in the job business partnerலயோ or in the business partner, எந்த சூழ்நிலையில உனக்கு பகைன்னு எங்கேயோது இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது இந்த சுத்திரி கூட்டத்துல உனக்கு உணர்வு வந்தா அதுக்கு நியாயம் பேசாம ஆமா ஆண்டவரே இந்த பகையை நீங்க கொன்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. In the sanctification meeting, if you get a realization of such hatred in you, you must ask unto Lord, you abolish this hatred from me. இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்துல பகை போயிடுச்சுனாலே நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். In this first meeting, if you have abolished this hatred in you, you are a conqueror. முதல் அடியே நெத்தி அடியே அடிச்சிரணும். At the first beat you must beat well. ஒரே அடியில கோலியாத்தை வீழ்த்திரணும். Within a single smite, a single beat, you must slay this Goliath. First impression தான் best. The first impression is the best impression. இன்னைக்கு நீ அடிக்கிற முதல் சுத்திரி கூட்டத்திலேயே கர்த்தர் உன்னோட நெருங்கி வந்து விட வேண்டும். This first beat of the sanctification meeting, the Lord must come closer to you. யார் ஆவியில நிரம்ப வேண்டாம். Don't want to spill in spirit ஆனா now. சத்தமிட்டு ஜெபிக்கலாம். But speak aloud on your praying. ஒன்னு One is அப்படியே ரீகலெக்ட் பண்ணுங்க and recollect all your memories. எங்கெல்லாம் என்னென்ன சம்பவத்துல பகை இருக்குன்னு கண்டுபிடி. You think and identify in whatever the places. நீ நல்ல ஒரு ஆவிக்குரியவனா இருந்தா, if you are a good spiritual one, இந்த 12 பாயிண்ட் சொல்லும் பொழுதே ஆவியானவர் உனக்கு பஞ்ச் பண்ணிருப்பார். இதுன்னு சொல்லி கொடுத்திருப்பார். When these 12 points are mentioned, the spirit of God would punch the matters. இப்போ எல்லாரும் பலிபீடத்துல பகையை வைங்க. Let us all lay our hatred in the altar. சிலுவையின் இரத்தம் அதிலே தெளிக்கப்படட்டும். Let the blood of the cross comes and ஒரு அக்கினி இறங்கி அந்த பகையை கொல்லட்டும். Let the fire comes down and completely destroy that hatred. எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுவோம். For a while let us all strive hard. வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and confess. ஆண்டவரே இந்த காரியங்களை நான் பகைச்சிட்டேன், மன்னியுங்க. In such and such matter I made hatred, you forgive me. ஆண்டவரே பகையின் ஆவி வெளியே வரட்டும் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளேயும் வாலிபர்களுக்குள்ளேயும் குடும்ப பொறுப்பாளர்களுக்குள்ளேயும் மறைமுகமாக வெளியரங்கமாக வருடக்கணக்காக இருக்கிற பகை இன்றைக்கு பலிபீடத்தில் சுட்டரிக்கப்படணும். உம்முடைய நாமத்தில் அது கொல்லப்படணும். ஆண்டவரே பகையை சிலுவையிலே கொன்றவரே